இப்போ நான் வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ராயப்பேட் சார்மினார் பிரியாணி, அதாவது ஓல்டஸ்ட் ராயப்பேட் சார்மினார் பிரியாணி நம்ம இப்போ மடிப்பாக்கம்ல வந்திருக்கு. இங்கே டீசெண்டான சீட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஆஸ் கம்பேர்ட் டு ராயப்பேட் அந்த அவுட்லெட்டில் பார்த்தா நம்ம நின்றுட்டு தான் சாப்பிட்ணும், பட் இங்கே உட்காந்துட்டே சாப்பிட்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன் பிரியாணி, அப்புறம் வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் வந்துட்டு இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இங்கே இருக்கிற பிரியாணி ரொம்பவே ஃபேவரட்ங்க. ஏன்னா ரொம்ப மசாலா இல்லாமல் ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த பிரியாணியும் சரி, பீசஸும் சரி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. அப்புறம் இங்கே கொடுக்குற கிரில் கெபாப் எல்லாமே மஸ்தாக இருக்கும். அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் காஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் சாப்பிடுங்க. நான் இங்கே சாப்பிட போகிறதில்ல. நான் என்ன பண்ண போகிறேன், பார்சல் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் உட்காந்து நல்லா பொறுமையாக உட்காந்து சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நான் வந்துட்டு இது மட்டன் பிரியாணி. ஸோ பெரிய பாக்ஸில் மட்டன் பிரியாணி வாங்கிட்டேன். ஒரு ஹாஃப் மட்டன் பிரியாணி வாங்கியிருக்கேன். அப்புறம் ஒரு குவார்ட்டர் சிக்கன் பிரியாணி வாங்கினேன். மட்டன் பிரியாணிலாம் பீசஸ்லாம் வந்துட்டு சொல்லவே வேணாங்க, ரொம்ப எல்லாம் பெரிய பீசஸ் தான். அண்ட் சிக்கன் பிரியாணிலாம் டீசெண்டாக குவார்ட்டர் பிரியாணி தான் வாங்கினேன். அதுலேயும் 2 பீஸ் இருந்தது. ஒரு பிளேட்டில் சிக்கன் பிரியாணி, ஒரு பிளேட்டில் மட்டன் பிரியாணி, 2மே சாப்பிட போகிறேன். பீசஸ்லாம் பாருங்கள், ரொம்ப டென்ட்ரியாக ரொம்ப ஜூஸியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறேன். ஸோ ரொம்ப லோ ஸ்பைசியில் ஒரு பீசஸோடு வச்சு சாப்பிடும்போது அப்பா அல்ட்டி தான். நெக்ஸ்ட் இந்த சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி என்ன ஸ்பெஷல்னால் லெகான் கோழி. ஸோ அதனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களே இந்த பிளேஸ்க்கு விசிட் பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள்.